வாங்க ஒரு தாயோட அசைக்க முடியாத அன்பு எப்படி ஒரு பெரிய வெற்றியை தந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த கதையோட மையமே இந்த ஒரு கேள்விதான். இது மீனா, அவரோட சின்ன பையன் ஆதவனோட கதை. ஆதவனுக்கு 2 வயசு ஆகியும் அவன் இன்னும் பேச ஆரம்பிக்கல. அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரே ஓட்டம்தான். இது அவங்க அம்மாவுக்கு கவலையா இருந்துச்சு. இத பார்த்த மத்தவங்களோட பேச்சு மீனாவோட மனச ரொம்ப காயப்படுத்துச்சு. டாக்டர் கிட்ட போனப்போதான் தெரிஞ்சது ஆதவனுக்கு ஆட்டிசம் மற்றும் ADHD இருக்குன்னு. இந்த விஷயத்த மீனாவால ஏத்துக்கவே முடியல. மகனோட எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயந்துட்டாங்க. என் பையன் எப்படி வாழப் போறான்? இந்த ஒரு கேள்விதான் அவங்கள வாட்டி வதச்சது. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்களோட விரக்தி ஒரு பெரிய உறுதியா மாறுச்சு. என் பையன் வித்தியாசமானவனா இருக்கலாம், ஆனா அவன் பலவீனமானவன் இல்லன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அன்னையிலிருந்து அவங்க பையனோட முதல் டீச்சரா ஒரு வழிகாட்டியா மாறினாங்க. பொறுமையா கண்ணை பார்த்து பேச வச்சாங்க. சின்ன சின்ன வார்த்தை சொல்ல வச்சு ஒவ்வொரு சின்ன வெற்றியும் கொண்டாடினாங்க. மத்தவங்களுக்கு சவாலா தெரிஞ்சதுல இவங்க சின்ன சின்ன முன்னேற்றங்களை பார்த்தாங்க. பல வருஷ உழைப்புக்கும் அன்புக்கும் அப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. ஆதவன் அவங்க கிட்ட நடந்து வந்தான், கைய புடிச்சான், அவங்கள நேரா பார்த்தான். அப்போ அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அம்மா, அந்த ஒரு வார்த்தை தான் அவங்களோட பல வருஷ பொறுமைக்கும் அன்புக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. இந்த கதை மீனாவோடது மட்டும் இல்ல, இது பலரோட அன்பையும் காட்டுது. இதுல அம்மாக்கள், சகோதரிகள், பாட்டிகள், சிறப்பு ஆசிரியர்கள்னு ஒரு பெரிய ஆதரவு வட்டமே இருக்கு. அவங்க வெறும் பராமரிப்பாளர்கள் இல்ல, அவங்க தான் உண்மையான போராளிகள், உண்மையான ஆசிரியர்கள். அவங்களோட அர்ப்பணிப்பு தான் இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டுது. ஒரு சமூகமா இந்த மாதிரி போராளிகளுக்கு நம்ம எப்படி இன்னும் ஆதரவா இருக்கலாம்? இத பத்தி யோசிங்க.